அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவே ஆற்றல் விருதுகள் நிகழ்ச்சியில் நிறைய நானு புத்தகங்கள் விமர்சனம் செய்திருக்கிறேன். இருந்தபோதிலும் ஒவ்வொரு முறையுமே எனக்கு இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றுதான். ஏனென்றால் புத்தக விமர்சனம் என்பது மிகவும் நல்ல விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவோ இணையத்தில் பல விஷயங்கள் இருந்தபோதிலும், புத்தக பகிர்வு என்பது நிச்சயமாக ஒரு படிக்கும் எண்ணத்தை வாசகர்களிடையே தூண்டுவதோடு நல்ல சிந்தனைகளை அவர்களிடம் வளர்க்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை. அந்த வகையில் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அறிவே ஆற்றல் விருதுகள் அமைப்பிற்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை முதலில் உரித்தாக்கி மகிழ்கிறேன். தோன்றியதன் சிந்தைக்கே அப்படின்ற ஒரு புத்தகம் இறையன்பு ஐயா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். இவர் வந்து இந்த புத்தகம் மொத்த பக்கங்கள் 303 பக்கங்கள் உள்ளன. மொத்த தலைப்புகள் வந்து 50 தலைப்புகள் இருக்குது. இவ்வளவையும் ஒரு 3/4 மணி நேரத்துல சொல்ல முடியுமா? ஏன்னா 8 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னும் பொழுது ரொம்பவே கஷ்டம். நிச்சயமாக. இருந்த போதிலும் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது, இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் தோன்றுவதோடு மட்டுமல்லாமல், இந்த புத்தகத்தில் நான் பகிர்கின்ற கருத்துக்கள் 1, 2வது உங்களுடைய எண்ணத்தை மேலும் மேம்படுத்த வழிகோலாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் நம்முடைய இறையன்பு ஐயா அவருக்கு பத்தி நான் அறிமுகமே சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் வந்து இறையன்பு மதிப்புமிகு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல், தமிழக அரசின் தலைமைச் செயலாளராகவும் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். எழுத்தாளர், கல்வியாளர், சமூக ஆர்வலர், தன்னம்பிக்கை பேச்சாளர். இப்ப காஞ்சிபுரத்துல நடக்கிற புத்தக கண்காட்சியில முதல் நாள் நிகழ்வில் அவர்தான் வந்து பேசினாரு. ரொம்ப அழகா பேசினாரு. அழகாக மட்டுமல்லாமல் ஆழமாகவும் பேசக்கூடியவர். அவருடைய சிந்தனையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவருடைய புத்தகங்களை படிப்பவருக்கு அது நிச்சயமாக தெரியும். அந்த மாரி பன்முக திறமை கொண்ட ஒருவர். அவருடைய புத்தகத்தை பகிர்வது எனக்கு மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த புத்தகத்துல அவர் முன்னுரையில ஒரு விஷயம் அழகா சொல்றாரு. அது என்னன்னா, வாழ்க்கை எண்ணற்ற அதிசயங்களையும், அற்புதங்களையும் தன்னுள் முடிந்து வைத்திருக்கிறது. கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பவனுக்கு புல் கூட போதி மரமாகி விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா நம்ம கத்துக்கணும்னு நினைச்சா, ஒரு புல்லு கிட்ட இருந்து கூட கத்துக்கலாம். ஒரு புல்லு கூட நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லும். அது வந்து அவ்ளோ அழகா அந்த புல்வெளியில படக்கூடிய பனித்துளியை ஏற்றுக்கொள்கிறது. அவ்ளோ அழகா காட்சியளிக்கிறது. எவ்ளோ விஷயங்கள் நாம் அதிலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். இவர் இந்த புத்தகத்துல வந்து சிந்தித்தது, சந்தித்தது, படித்தது, பார்த்தது, ரசித்தது அப்படின்ற 5த்தையும் சேர்த்து ஒரு அத்தியாயமாக. அதே மாதிரி 50 அத்தியாயங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே அவர் சிந்தித்த ஒரு விஷயம், சந்தித்த ஒரு நபர், படித்த ஒரு புத்தகம், பார்த்த ஒரு குறும்படம், ரசித்த ஒரு கவிதை அப்படி எழுதியிருக்காரு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப 50 x 5 250 விஷயங்கள். அதுல நான் எத சொல்றது, எத விடுறது? சரி, நான் வந்து என்ன நெனச்சேன்னா, சிந்தித்தது அவரோட சிந்தனை. அது நிச்சயமா நீங்க படிச்சு தான் புரிஞ்சுக்கணும். நிச்சயமா நான் சொல்லக்கூடாது. சந்தித்த நபர்கள், நபர்களை பத்தி சொல்கிறாரு. படித்தது, அது நாம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ பார்த்தது, அவர் பார்த்த குறும்படங்கள் 50 படங்கள பத்தி இதுல எழுதியிருக்காரு. அதுல 50யும் கண்டிப்பா சொல்ல முடியாது. உங்களுக்கும் தெரியும். அதில் ஏதேனும் ஒரு சிலது நம்முடைய டைம் எவ்வளவோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். இவரு அந்த படத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல், அதை எழுதியிருக்கிறாரே, அந்த எழுத்தினுடைய அந்த முடிவில் ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு சொல்றார். அந்த படம் எந்த விதமான தாக்கத்தை நம்முள் ஏற்படுத்துகிறது? அதை கொண்டு நாம் இன்னும் நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்? அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த பார்த்தது என்ற விஷயங்களை நான் சொல்லும் பொழுது, இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஏன்னா, குறும்படங்கள் 50 நம்மளால பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஆனா, 50 குறும்படங்களின் சாராம்சத்தை மிக அழகாக, இனிமே அவர் ரசித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கவிதையுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி படித்தது அப்படின்ற புத்தகங்கள் எண்ணற்ற புத்தகங்களை அவர் எழுதியிருக்காரு. மிகச்சிறந்த மு அ தன்முனைப்பாளர்கள் புத்தகத்திலிருந்து, மற்ற எல்லா எழுத்தாளர்களை பற்றியுமே அவர் அழகா எழுதியிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் தோன்றியதன் சிந்தைக்கே அப்படின்ற புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதுல வரக்கூடிய பார்த்தது என்பதில் ஒரு படம். அது என்ன அப்படின்னா,
குப்பை அப்படின்ற ஒரு குறும்படம் இது. ஆர்ஜே லோகு அப்படின்றவர் தயாரிச்சிருக்காராம். அவரு வந்து என்ன சொல்றாரு அந்த கதையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல போலியோவால பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன். அவன் வந்து நடக்க இயலாத நிலையில இருக்கிறான். அவன் தெரு ஓரத்தில் அமர்ந்து யாசகம் கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு யாருமே இல்ல. அவனுக்கு துணை யாருமே இல்லன்றதால. அந்த வழியாக 2 இளைஞர்கள் அப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு பெட்டி கடையில் அவர்கள் நின்று ஒரு உணவு பண்டம் வாங்குகிறார்கள். அத என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட்டுட்டே போறாங்க. அந்த ஒரு மிக்சர் மாரி ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டே போறாங்க. அதுல கடைசியா கொஞ்சம் நொறுங்கி போன சில விஷயங்கள் கடைசியா மிஞ்சி இருக்கு. சாப்பிட பிடிக்காமல் இந்த யாசகனை பார்த்து அத தூக்கி அப்படி எறிஞ்சிட்டு இவங்க போலான்னு நெனைக்கும் பொழுது, இந்த யாசகன் அது கொஞ்சம் தூரத்துல இருந்துச்சு. அது அவனுக்காக போடல. தூக்கி போடுறாங்க. அவன் கொஞ்சம் தூரத்துல இருந்துச்சு. அந்த இளைஞன் என்ன பண்றான், போலியோவால் பாதிக்கப்பட்ட இளைஞன், முடியாமல் அத நகர்ந்து, நகர்ந்து ஊர்ந்து சென்று அத எடுக்குறான். அத பார்த்த இந்த இளைஞர்களுக்கு மனசுல ஒரு ஒரு என்னன்னா, ஒரு எண்ணம். "ஐய்யய்யோ! நம்ம தூக்கி போட்டத போய் அந்த யாசகன் சாப்பிடுறானே! இவனுக்கு புதுசாவே நம்ம வாங்கி குடுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கடைக்கு போயி, புதிதாக ஒரு உணவு பண்டத்தை வாங்கி அவன்கிட்ட எடுத்துட்டு வந்து குடுக்க வராங்க. ஆனால் அவன் அந்த எடுத்த அந்த பொட்டலம் இருக்கே, இவங்க தூக்கி போட்ட பொட்டலத்த எடுத்தான்ல, அவன் அத எடுத்து சாப்பிடாம, இன்னும் கொஞ்சம் ஊர்ந்து போயிட்டே இருக்கிறான். முடியாமல் வலியோடையும், வேதனையோட ஊர்ந்து போயின்னே இருக்கான். இவங்களுக்கு ஆச்சரியம். என்னடா நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். அத தாண்டி இவன் எங்க ஊர்ந்து போறான்? அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறி வந்தது. அவங்க பார்த்துட்டே இருக்காங்க, அவன் என்ன பண்றான்னு. இவன் வந்து என்ன பண்றான், தரைய தேய்ச்சுட்டே ஏன்னா அவனால நடக்க முடியாது. தரையை தேய்த்தவாறு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் பொறுத்து அவன் தேய்ச்சுட்டே போயிட்டு, அந்த மீந்து போன மொட்டல இவங்க தூக்கி போட்டாங்கல்ல, அத எடுத்துட்டே போறான். கொஞ்சம் தூரத்துல மாநகராட்சி வைத்த ஒரு குப்பை தொட்டி இருந்தது. அந்த குப்பை தொட்டி கொஞ்சம் அந்த தொட்டி வந்து இவன் கீழ உட்கார்ந்துக்கிறவனுக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. இவன் பெரும்பாடுபட்டு எம்பி அதுல அந்த குப்பைய போட்டுட்டு, திருப்பி அமர்ந்திருந்த இடத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்ந்து வரான். இவங்களுக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே வந்து இதோட படம் முடிஞ்சுது. இவரு எழுதுறாரு, "நாமே ஊர்ந்து செல்வதைப் போன்ற வலி உடல் முழுவதும் தோன்றுகிறதுன்னு" எழுதுறாரு. யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு பேர் வந்து குப்பை. இந்த படத்த பார்க்கும்பொழுது, இதுல நெறைய விஷயங்களை மறைமுகமாக அந்த தயாரிப்பாளரும், அந்த இயக்குனரும் தெரிவிக்கிறார்கள். அதைத் தாண்டி ஒரு அழகான கருத்தை முன்னிறுத்துறாங்க. இத பார்க்கும்போது நம்முடைய இறையன்பு ஐயாவுக்கு, அவரு ஆட்சி பணியில வேற இருந்திருக்காருல்ல, அவருக்கு இன்னொரு ஒரு ஒரு விளம்பர படம் ஞாபகம் வந்தது. அது என்னன்னா, வேறொரு காணொளி நினைவு வந்தது. அது வந்து சென்னை மாநகராட்சி தயாரித்திருந்த பிறருக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு விளம்பர படம் தான் அது. அது என்ன அப்டின்னா, நம்ம கூட பார்த்திருப்போம். நானே எனக்கு இத படிக்கும்போது தோணுச்சு. நிச்சயமா அத நம்ம பார்த்திருக்கோம்னு ஞாபகம் வந்தது. வாழைப்பழங்கள் வைத்திருந்தான் ஒருத்தன் நெறைய கையில. அங்க ஒரு குரங்கு வந்து ஏக்கமா இவன பார்த்துட்டே இருந்துச்சு. உடனே இவன் என்ன பண்றான், ஒரு பழத்த அதுக்கு குடுக்குறான். அது இவன திரும்பி திரும்பி பாக்குது. அது வந்து எப்படி அத உரிக்கிறது அப்படின்றது அதுக்கு தெரியறதில்ல. இவன் சொல்றான். அத உரிச்சு காட்டுறான். அப்புறம் இவன் சாப்பிட்டு காட்டுறான். அதுவும் சாப்பிடுது, இவனும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோனே இவன் அந்த வாழைப்பழத்தோல கீழ போட்டான். குரங்கு அது சாப்பிட்ட வாழைப்பழத்தோலையும், இவன் சாப்பிட்ட வாழைப்பழத்தோலையும் எடுத்துட்டு போயி, அது 2த்தையும் தூக்கிட்டு போயி மாநகராட்சி வச்ச குப்பை தொட்டியில போடுது. இதுதான் அந்த விளம்பர படம். இத வந்து அவரு நம்ம இறையன்பு ஐயா ஞாபகப்படுத்தி, ஒரு விஷயம் சொல்றாரு. தெருவில் எரிபவர் மனதிலா குப்பை அல்லது தொட்டியிலா குப்பை. நிச்சயமா. நம்ம நெனைக்கிறோம் ஒரு சின்ன ஒரு அதுதான். "புல் கூட போதி மரம் ஆகும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதற்கான விளக்கம் வந்து இதுதான். ஒரு சின்ன காணொளி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நம்முள் ஏற்படுத்தி, ஆமா நாம இனிமே எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும், குப்பைய போடுறதா இருந்தாலும், நம்ம நிச்சயமாக நம்முடைய கடமையை மறவாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஒரு குறும்படம் ஏற்படுத்துகிறது என்றால், அதுதான் அந்த குறும்படத்தினுடைய வெற்றி. அதை ரசித்த இறையன்பு ஐயாவுடைய தாக்கமும், அதை எழுதி நம்மை மாற்ற வேண்டும் என்ற அவருடைய உள்ளுணர்வும் அதுதான். நிச்சயமாக இந்த கதையை கேட்பவர்கள் எல்லோருமே, ஒரு நிமிடம் நம்முடைய கடமை என்ன? ஒரு காலு நடக்க முடியாத ஒருத்தன் எடுத்துட்டு போய் போடுறான். ஒரு குரங்கு மனிதனை விட ஒரு அறிவு குறைந்தது. அது எடுத்துட்டு போய் போடுது. அப்ப நம்முடைய பணி என்ன? என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஒரு விஷயத்த அவர் முடிக்கிறாரு.
இன்னொரு ஒரு குறும்படம் பத்தி எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே ஒரு பார்த்தது என்பது ஒரு குறும்படத்தை பற்றி தான். பரிசு அப்படின்ற ஸ்ரீ கணேஷ் இயக்கிய ஒரு குறும்படம் இது. ஒரு எளிய குடும்பம், ரொம்ப ஏழ்மையான சூழல். கணவன் வந்து போதைக்கு அடிமையான ஒருத்தன். அவனிடம் அல்லாடும் அலுப்பு மிகுந்த ஒரு மனைவி. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையோட மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிதிவண்டி வாங்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த குழந்தையோட கனவு. அது என்ன பண்ணுது, அவங்க அம்மா குடுக்குற அப்பப்ப சில்லறை கடைக்கு போம்போது, அப்ப இப்ப ஏதாவது குடுக்குறாங்கல்ல, அந்த சில்லறை காசெல்லாம் ஒரு உண்டியல்ல சேர்த்து வைக்குது, அந்த குழந்தை. மிதிவண்டி வாங்கணும் அப்படின்னு. ஆ அந்த சேமிப்பு எண்ணமும் அதுக்கு இருக்கு. இந்த குடிக்க பணம் இல்லாத பொழுது, இவங்க அப்பா வந்து அந்த உண்டியல பாப்பாரு. அப்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஐயோ! குழந்தை சேர்த்து வைக்குதே, இத போய் என்னைக்காவது நம்ம கணவர் எடுத்துட்டு போயிட போறாருன்ற ஒரு பயம், ஒரு பதட்டம் அவங்க அம்மாவுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆனா, தாய் வந்து அவங்க வீட்டுக்கார பத்தி ஒரு வருத்தத்துல, அவங்க கணவர் வந்து தேநீர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, தேநீர் தயாரிச்சுன்னே இருக்கும்பொழுது, இந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து குழந்தை இல்ல அது. ஆக்சுவலா பெரிய பொண்ணு தான். ஒரு 8த் அந்த மாரி படிக்குது. அம்மா அந்த டீ தூள் மீந்துருச்சுன்னா, அந்த டீ தூள் வடிகட்டிட்ட பிறகு இருக்கும்ல, அத என்கிட்ட தாங்க. நான் வந்து வளர்க்குற செடியில, தொட்டியில போய் எடுத்து போட போறேன் அப்படின்னு ஆசையா கேட்கிறா. அதுக்கு வந்து அவங்க அப்பா மேல இருந்த கோவத்துல, அதாவது அவங்க கணவர் மேல இருந்த கோவத்தால, செடிய உடைச்சு போடுறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோபத்தை திசை திருப்பி இந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. இவ ஒண்ணும் சொல்லாம அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுறா பள்ளிக்கூடம். மாலை வந்து பார்க்கும்போது அந்த செடி வந்து உடைஞ்சிருக்குது. அத பார்த்தோனே அந்த பொண்ணு அழுவுறா. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "இல்லம்மா, உங்க அப்பா தான் குடிச்சிட்டு செல்லும்பொழுது அந்த இதுல போதையில தட்டி உடைச்சுட்டாரு. இது சத்தியம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆ அன்னைக்கு ராத்திரி பார்த்தா, இந்த குழந்தை அந்த செடி உடைஞ்சிருச்சே, அந்த தொட்டி உடைஞ்சிருச்சு, செடியும் பாழாயிடுச்சேன்ற வருத்தத்துல அழுதுன்னே டிவி பார்த்துட்டே இருக்கும்பொழுது, அதுல தொலைக்காட்சியில ஒரு செய்தியில சொல்றாங்க. அந்த கடலூர்ல வீசிய கடுமையான புயல்ல மரங்கள்லாம் மடிந்துச்சு அப்படின்ற செய்தி. அத வந்து மீண்டும் மரங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பொதுமக்கள் நிதி தரணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதை பார்த்த இந்த சிறுமி பதபதச்சு போயிட்டா. ஐயோ! இத்தன மரம் விழுந்துருச்சா அப்படின்னு நெனச்சுட்டு அவ என்ன பண்றான்னா, அந்த பொது நிகழ்வில் நிதி அளிப்பதற்காக இருக்கிற பொது நிகழ்வுக்கு போறா. அந்த உண்டியல எடுத்துட்டு போய் குடுக்குறா. நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு. "இது என்னம்மா உண்டியல்?" அப்படின்னு கேட்டதுக்கு, மிதிவண்டிக்காக வச்சிருந்தாங்க." அப்படின்னு எந்த ஒரு விளம்பரமுமே இல்லாமல் இவ குழந்தை குடுத்துட்டு வந்துட்டா. ஆனால் இதை அந்த தனியார் தொலைக்காட்சி மீண்டும் இந்த குழந்தை குடுத்தத, இந்த சிறுமி குடுத்தத ஒளிபரப்புறாங்க. இதை பார்க்கும் பொழுது அவங்க அப்பா அ ஒரு மனது வருத்தப்பட்டு, "ஐயோ! குழந்தை இவ்ளோ ஆசையா சேர்த்து வச்சது அந்த செடி, கொடிகளுக்காக, மரத்துக்காக குடுக்குதே! நம்ம குடிகாரனா இருக்கோமே!" அப்படின்னு சொல்லிட்டு, இத என்ன பண்றாரு அவரு, "நான் இனிமே குடிக்கிறத நிறுத்திர்றேன்" அப்படின்னு சத்தியம் பண்ணிறாரு. அதுக்கப்புறம் இந்த செய்திய பார்த்துட்டு இருந்த ஒரு மிதிவண்டி நிறுவனம் வந்து, ஆஹா! இந்த பொண்ணு குழந்தை சின்ன வயசுலயே இதுக்கு எவ்வளோ ஒரு உதவுற மனப்பான்மை, மரம், செடி, கொடி மேல இதுக்கு எவ்வளோ ஒரு அக்கறை இருக்கு. இயற்கை பத்தி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்ற ஏதோ அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அந்த குழந்தைக்கு ஒரு மிதிவண்டியும் குடுக்கிறார்கள். இதோட படம் முடியுது. அ இவரு அழகா ஒரு லைன் எழுதுறாரு. யோசிச்சு பாருங்களேன். நல்ல செயல்கள் சரடாக இருப்பதில்லை. தொடர் சங்கிலியாக அதிர்வலைகளை ஆரம்பித்து வைக்கின்றன. ஒரு சின்ன விஷயம் செய்யறது, அவங்க அப்பா குடியேறத நிறுத்திறேன்ட்டாரு, மிதிவண்டியும் கிடைச்சிருச்சு. யாரோ ஒருவள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவது நமக்கு அதுதான். ஒரு அழகான ஒண்ணு இருக்கு. என்ன ஒரு கோட் அப்டின்னா, "நாம் எதை செய்கிறோமோ, அதையே திரும்ப பெறுகிறோம்." ரொம்ப அழகான இந்த கோட்டு, இந்த வாசகத்தான அர்த்தம் இதுதான். நம்ம எதை செய்கிறோமோ, அதையே திரும்ப பெறுகிறோம். அந்த குழந்தை நல்லது செஞ்சது, அதுக்கு நல்லது டபுள் மடங்கா நான் எப்பவுமே பசங்களுக்கு கூட சொல்லுவேன். ஒரு நல்லது செஞ்சா டபுள் மடங்கு நல்லது கிடைக்கும். ஒரு கெட்டது செஞ்சா டபுள் மடங்கு கெடுதல் கிடைக்கும் அப்படின்னு. அந்த வகையில் இந்த கதை நமக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நம்ப நிச்சயமாக நல்லதை செய்ய வேண்டும். நல்லதை எண்ண வேண்டும். இது நம்மை மட்டுமல்லாமல் ஒரு தொடர் சங்கிலியாக அடுத்தவருக்கும் இந்த அதிர்வலையை பரப்பிக் கொண்டே இருக்கும். அப்படின்றத இந்த குறும்படம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு குறும்படம் என்ன அப்படின்னா, ஒருபோதும் விட்டு விடாதே. நெவர் கிவ் அப். இது தலைப்பே ரொம்ப அழகான தலைப்பு. நமக்கு தெரிஞ்ச அதாவது எல்லாருக்குமே பிடித்த ஒரு தலைப்பு. ஊக்கத்தை பற்றியது. நிச்சயமாக அது திருவள்ளுவர்லருந்து எல்லாருமே சொல்லக்கூடியது. நாம ஊக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான். இது வந்து ஜேம்ஸ் டேவிட் கோர் அப்படின்ற அவரை இயக்கிய ஒரு குறும்படம். கால்கள் நடக்க இயலாமல் போன இளைஞன் ஒருத்தன் நாற்காலியிலேயே வாசம் செய்றான். நடக்க முடியாவிட்டால் சொந்த வீடு கூட சிறைச்சாலையாகிவிடும் தானே!
நகரவே முடியவில்லை அவனுக்கு. அதனால அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் வந்து அடுத்த ஒரு தயவுல வாழறோமே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்ல அது ஒரு அடிமைத்தனமா இருக்குது. ஏன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கை இல்லன்னா கூட நம்ம இன்னொரு கையால கூட இது பண்ணிக்கலாம். நடக்க முடியல அப்படின்னா, மற்றவர் உதவி இல்லாமல் நம்மால் வாழவே இயலாது. அதனால அவனுக்கு பழையபடி நடக்க இயலவில்லையே அப்படின்ற ஏக்கம். தொலைக்காட்சியில எப்பவுமே அவன் ஓட்டப்பந்தய நிகழ்ச்சியாவே பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா நம்மளால நடக்க முடியலையே அப்படின்னு. அவன் விழிகளில் நீர் வழியும். கால்கள் எழுந்து நிற்க பரபரக்கும். அப்ப கொஞ்ச நாள் பொறுத்து அவன் யோசிக்கிறான். இப்படியே நம்ம வருத்தப்பட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படின்னு நினைக்கிறான். அதனால நீளமான இரும்பு கம்பிகள் பதித்த ஒரு நடைபாதை ஒன்றை தேர்ந்தெடுத்து, அதுல கைகள் 2யும் அதில் பதித்து நடக்க விரும்புகிறான். கொஞ்சம் நிச்சயமா எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். அவனுக்கு காலு நடக்கவே முடியாது. அவனால ட்ரை பண்ணும்பொழுது எவ்ளோ வலியும், வேதனையும், அது இல்லாம தடங்களும், தடையும் ஏற்படும். அவன் தொய்ந்து கீழ விழுந்துர்றான். ஆனா, திருப்பியும் முயற்சியை கைவிடாம எழுந்து நிக்கிறான். திருப்பியும் ஒரு தடவ ட்ரை பண்றான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி, ஓ அவன் கால் ஊன்றி நிக்கிற அளவுக்கு வந்துட்டான். அப்புறம் அவனுடைய மன உறுதியினால கம்பியின் உதவியின்றாமலே நடக்க கத்துக்கினான். அப்புறம் அவன் கொஞ்சம் லேசா ஓட கத்துக்கிறான். இந்த நீளமான இரும்பு கம்பிகள் பதித்த அந்த நடைபாதை ஒன்றை தேர்ந்தெடுத்து நடந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஓரளவுக்கு அவனால நடக்க முடிகிறது. கால் ஊன்றி நிற்க முடிகிறது. அப்போ வந்து ஓடவும் கொஞ்சம் முடியுது. அப்போ வந்து அவனுடைய ஒரு ஓடு பாதையை கண்கள் கசிய வெகு தூரம் ஓடிக் காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு அவன் பார்ப்பதோடு அந்த குறும்படம் முடிகிறது. இப்படத்தை பார்க்கும்பொழுது இறையன்பு ஐயாவிற்கு ஏற்பட்ட விபத்து. அவரு ஒரு தடவ விபத்து ஏற்பட்டு அவருடைய வலது கால் நொறுங்கி போயிடுச்சாம். நடக்கவே முடியாத நிலை ஏற்பட்டதாம். படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது அவருக்கு நடையில்லாத வாழ்க்கையை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த படத்த பார்க்கும்பொழுது, நிச்சயமாக என்னுடைய பழைய கடந்த கால விபத்து ஞாபகம் வந்தது அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரு கடைசியா ஒண்ணு நமக்கு எப்பவுமே அந்த எந்த படத்துக்கும் படத்த விட அந்த படத்தினுடைய கருத்தை விட, அவரு அதுக்கு ஒண்ணு குறிப்பு குடுக்குறாரு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப அழகா நிச்சயமாக நீங்க அந்நிய மொழியாக இருந்தாலும், அரங்கத்தில் பேசுவதாக இருந்தாலும், விட்டுவிடாமல் முயல்கிறவர்கள் மடியில் தான் வெற்றிக்கனி வந்து விழுகிறது அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக யார் ஒருவர் விட்டுவிடாமல் முயற்சி மேல் முயற்சி செய்கிறார்களோ, அவர்களால் மட்டுமே வெற்றிக்கனி அப்படின்னு மற்றவங்க சொல்றது. நம்ம வெற்றியோ, தோல்வியோ, வெற்றிக்கனி என்று பிறர் நினைப்பதை அவர்களால் மட்டுமே அடைய இயலும். நெவர் கிவ் அப். எப்பொழுதும் அந்த குறும்படம். திருமணமான இது ரொம்ப ஒரு நல்ல கண்டிப்பாக திருமணமானவர்கள் இதை கண்டிப்பாக கேட்க படிக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருமணமான ஒரு பெண்ணு அவங்க. அவங்க வந்து ஒரு நாள் அவங்க கணவர் வேலைக்கு சென்றிருக்கும்போது, இந்த திருமணமான பெண்ணுடைய பழைய நண்பர் ஒருவர், கல்லூரியில் படித்தவர் யாரோ ஒருவர் நண்பர். அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, "எங்க அப்பாவுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. நான் என்ன பண்ண தெரியல. எனக்கு பணம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு என்ன பண்றாங்க, உடனே தன்னுடைய நெக்லஸ அடகு வைப்பதற்காக குடுக்குறாங்க. 2 நாட்களுக்கு பிறகு அந்த கணவனுக்கு திடீரென்று பண நெருக்கடி ஏற்பட்டபோது, அலுவலகத்திலிருந்து இந்த தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் செய்து, "நீ ஒரு நெக்லஸ் வச்சிருக்கியே, அத தயாரா எடுத்து வையி. அத அடகு வச்சு நம்ம பணம் வாங்க வேண்டியது. இப்போ எனக்கு பண நெருக்கடியா இருக்குது." அப்படின்னு சொல்றாரு. உடனே இவளுக்கு ரொம்ப பதபதப்பா ஆயிடுச்சு. ஐயோ! நமக்கு நெருடல் ஆயிடுச்சு நெருடல் ஆயிடுச்சு. இதுதான் படத்தோட தலைப்பு. ஆ ஐய்யயோ! நம்ப கணவருக்கு நம்ம இந்த மாரி நம்ம நண்பருக்கு அந்த நெக்லஸ குடுத்துருக்கோமே! இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது? நம்ம கணவர்கிட்ட இப்ப சொன்னோம்னா, நம்ம வேற ஏதாவது தவறா நம்மள பத்தி நெனைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே! அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நெருடலா இருந்தது. அவங்க உடனடியாக அந்த நண்பருக்கு ஃபோன் பண்றாங்க. அது வழக்கம் போல அது என்னன்னா, தொலைத்தொடர்புக்கு அப்பால் இருக்கிறார் அப்படின்ற மாரி வந்தது. இவங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. இந்த நெக்லஸ இவங்க குடுக்கும்போது, இவர் அ அவங்க தோழிக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. இவங்க பதற்றம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் நண்பன் வந்து நெக்லஸ அ வைத்து குடுத்திருப்பானோ! காதலிக்கு கொடுத்திருப்பானோ! அப்படின்றலாம் குழப்பமான சிந்தனைகள் அவர்களுக்கு வந்துருச்சு. கணவனுக்கு தெரியாம இப்படி குடுத்துட்டோமே! சந்தேகப்பட்டு வீட்ட விட்டு தொரத்திருவானோ! அப்படின்னு வேற அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அ அப்போ வந்து அவங்க அந்த நேரம் பார்த்து நண்பன் வந்து அந்த நெக்லஸ திருப்பி குடுக்குறான். கரெக்ட்டா குடுக்குற நேரம் பார்த்து கணவன் உள்ளே வந்துட்டான். இன்னும் அவங்களுக்கு ரொம்ப நெருடல் அதிகமாயிடுச்சு. உடனே வந்து உள்ளே நுழைஞ்சுட்டு அவரு அத பார்த்துட்டாரு. அப்போ சொல்றாரு, "பிரவீன் அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கான்?"
அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. அப்போ வந்து சொல்லிட்டு குடுத்துருக்கலாம்ல. நல்லதுக்கு தானே குடுத்த அப்படின்னு கேக்குறாரு அவங்க கணவர். அந்த நெருடல் அப்பொழுதுதான் அவங்களுக்கு சரியாச்சு அப்படின்னு இந்த கதைய முடியுதாம். இதுல அவரு முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, எதையும் பகிர்வது தாம்பத்தியத்தில் ரொம்பவே அவசியம் பண்றாரு. நிச்சயமாக நம்போ நம்முடைய தவறான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாரு இவரு. அ அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான குறும்படம் ஒண்ணு அழகா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ரொம்ப சின்ன படம். ஆனா ரொம்ப அழகான ஒரு கதை அதுல சொல்றாங்க. அது ஒரு பாரசீக மொழியில எடுத்த ஒரு குறும்படம். கணவனும் மனைவியும் தூங்கிக்கினே இருக்காங்க. நள்ளிரவு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. அப்ப தொலைபேசி அழைப்பு வருது. அவன் எடுத்து பேசுறான். அப்போ வந்து மறுமுனையில அவனுடைய தாய். இவன் பதறி போயி என்ன ஏது அப்படின்னு பதற்றத்தோடு விசாரிக்கிறான். அ இல்ல உன்னுடைய ஞாபகம் வந்தது, பேச வேண்டும் என்று தோன்றியது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இவனுக்கு உடனே சற்று கோபமான குரலில், "அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும்போது எழுப்பி என்னை தொந்தரவு செய்ய வேண்டுமா?" அப்படின்னு கேட்கிறான். அதற்கு அவன் தாய், "ஓ 35 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நேரத்தில் நீ என்னை தொந்தரவு செய்தாய். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்" என்று கூறி வைத்து விட்டாள். அவன் முகம் முழுவதும் பரவசம். அவ்வளவுதான் இந்த படம். எவ்வளோ அழகான ஒரு கதை, குறும்படம். ஆனால் ஒரு தாய் என்கிற அந்த உணர்வை, இதை தவிர வேறு யாராலுமே இவ்வளவு அழகாக சொல்ல முடியாது அப்படின்றது தான் இந்த குறும்படத்தோட மிக அழகான ஒரு விஷயமா எனக்கு படுது. அ என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அ அதுதான் அதோட படம் முடியுது. ஒரு தாயோட எண்ணம் எப்படிப்பட்டது என்பதை இவ்ளோ அழகா ஒரு வார்த்தையில அதாவது ரொம்ப அழகா அவன் சொல்றான். "உன் ஞாபகம் வந்தது பேச வேண்டும் என்று நான் தோன்றியது" அப்படின்னு தான் அம்மா சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான், "அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும்போது எழுப்பி என்னை தொந்தரவு செய்ய வேண்டுமான்னு?" கேட்கிறான். அதுக்கு அவ்ளோ அழகா, "35 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நேரத்தில் நீ என்னை தொந்தரவு செய்தாய். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்." இதை விட ஒரு அழகா தாய்மையை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக முடியாது. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு குறும்படம். 72 கிலோ அப்படின்றது தான் அந்த குறும்படத்தோட பேரு. 72 கிலோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பேர. ஏன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து உரையாடல் கிடையாது இந்த குறும்படத்துல. அ பின்னணி இசை மட்டும் தான் இதுல இருக்கு. இளைஞன் ஒருவன் ஒரு சாலை வழியே போயிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு யாசகர் அந்த வழியா இருக்கிறாங்க. சில காசுகளை அந்த யாசகர் முன்னாடி போடுறாங்க. அப்போ ஆ என்ன பண்றாங்க அப்டின்னா வந்து, அந்த காச தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுக்கிறான். சில்லறை எதையும் அவன் வீசவில்லை. அப்போ வந்து வீட்டுக்கு சென்று அவன் என்ன பண்றான்னா, பீரோ மீது இருக்கும் ஒரு சில பெட்டிகளை இறக்கி தேடுகிறான். தேடிட்டு அவன் வந்து ஒரு பெட்டி அவனுக்கு எடுத்துட்டான். கிடைச்ச உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதே சாலையில அதே யாசகர் அவங்க முன்னாடி அந்த போய் நிக்கிறான். அந்த பெட்டியை திறக்கிறான். அந்த பொருளை அவர் முன் எடுத்து வைக்கிறான். அது என்ன பொருள் தெரியுங்களா? ஒரு எடை பார்க்கும் கருவி. தானே ஏறி நின்று முதல்ல எடை பார்க்கிறான். அதுக்கப்புறம் அவன் பார்த்துவிட்டு அவர் கைகளை திறந்து நாணயம் ஒன்றை திணித்துவிட்டு அந்த யாசகர் கையில நாணயம் ஒன்றை திணித்துவிட்டு செல்கிறான். இத பார்த்தோனே அந்த எடை மேடையை அங்கேயே வச்சுட்டு போயிட்டான். மற்றவர்களும் இதே எடை பார்க்கும் கருவியில எடை பார்த்துவிட்டு காசு கொடுக்கும் காட்சியோடு இந்த படம் நிறைவு பெறுகிறது. அவன் எடை பார்க்கும்போது அவனுடைய எடை என்ன இருந்திருக்கும்னா, அந்த படத்தோட தலைப்பு தான். 72 கிலோ உள்ள ஒரு மனிதன் ரூ. 1 குடுக்கறதுக்கு பெரிய ஆளா நெனச்சுட்டு, ஒரு மனுஷன மதிக்காம தூக்கி போடுறானே! அப்படின்றது தான் நிச்சயமாக இதனுடைய இந்த குறும்படம் நமக்கு மிகப்பெரிய செய்தி. நிச்சயமா நம்ம எப்பவுமே எந்த விதத்திலயுமே நம்ம பெரிய ஆள் கிடையாது. இறைவன் முன் நம்மலாம் வந்து யாருமே கிடையாது அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால இந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஆ சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு மனிதனை மதிக்க வேண்டும். தூக்கி போடக்கூடாது அப்படின்றது தான் சொல்றாங்க. அதனால அதுக்கு அடுத்தது அப்பா நம்பர் அப்படின்னு ஒரு குறும்படம். இது வந்து லாஜி அப்படின்றவரு இயக்கியது. ஆம் பெயர் போடும்பொழுதே பின்னணியில ஒரு வயதான குரல். "குமாரு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?"
உன் ஞாபகமாவே இருக்குப்பா. எப்போ ஊருக்கு வருவ? அப்படின்னு ஒரு தழுதழுக்கும் குரல் கேட்கிறது. துணிக்கடை ஒன்றில் மேலாளராக இருக்கும் இளைஞன். அவனுக்கு ஒரு கைபேசி அழைப்பு வருகிறது. அவன் வந்து சொல்றான், "சரி, சரி. இப்ப என்ன சிம் கார்டு தானே? முதல் நேரத்தில் அந்த கடைக்கு ஒரு இளைஞனும், அவனுடைய வயதான ஒரு அவர் கூட ஒருத்தரும் வயதான ஒரு பெரியவரும் வராங்க. அவரு ரொம்ப முதிர்ந்த தோற்றம், பரிதாபமான முகம். அந்த பெரியவர் ஏக்கத்தோடு நிக்கிறாரு. அப்போ இவன் வந்து மேலாளர் அந்த மேலாளர் கிட்ட போய் நிக்கிறான். அவன் வந்து முதலாளி கிட்ட அழைச்சிட்டு போறான். அப்போ அந்த நெறைய பேர் துணி எடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த முதலாளி இளைஞன் சொல்றான், "சார்" அப்படின்னு கூப்பிடுறான். அந்த முதலாளி, "என்னா சிம் கார்டா? 2டே 2 மாசம் வேலை செஞ்சுட்டு வேலைய விட்டு போயிட்ட. நீ எதுக்கு கம்பெனி சிம் கார்டு கேட்குற? நீ ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட இந்த நம்பர குடுத்துட்டு, தொடர்பு எண்ண குடுத்துட்டு, அதனால வந்து நிக்கிறியா? போடா, போடா" அப்படின்னு எரிந்து விழுகிறார். அப்ப அவன் சொல்றான், "சார், எனக்கு சின்ன வயசுலயே அம்மா கிடையாது. அப்பா தான். அப்பாவை பிரிந்ததே கிடையாது. அப்பா எழுத படிக்க தெரியாதவர். வேலைக்கு வந்ததும் இந்த நம்பர அவருக்கு குடுத்தேன். டெலிஃபோன் பூத்துக்கு செல்லும்பொழுது, யாரையாவது நம்பர போட சொல்லி தான் அவர் தினமும் பேசுவாரு. காகிதம் அடிக்கடி தொலைஞ்சு போறதால, அவரு என்ன பண்ணாருன்னா, இந்த நம்பரை பச்சை குத்திக் கொண்டார். பாருங்க" அப்படின்னு அந்த கைய காட்டுறானாம். உடனே உடனே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிம் கார்ட அவங்க அப்பாகிட்ட அவரு குடுத்துட்டாராம் அந்த முதலாளி. இந்த படத்துல இந்த சின்ன படம் நமக்கு உணர்த்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையோட பாசம். ஒரு தந்தை எவ்வளவு மகன் மேல பாசம் இருந்தா அதுதான் அந்த பின்னணி குரலுமே அப்படிதான் கேக்குது. ஒரு தந்தை எவ்வளோ பாசமாக இருந்தால், ஆ இந்த ஒரு பச்சை குத்திக் கொண்டு தன்னுடைய மகனுக்கு தொலைபேசி அழைப்புக்காக கையில பச்சை குத்திக்குவாரு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா இந்த குறும்படத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கைவிடப்பட்டவள் அப்படின்னு ஒரு ஆங்கில குறும்படம். ஆ இது ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை தான். கடவுளே எங்கே இருக்கிறாய் என்ற ஜான் பீவர் அப்படின்றவர் எழுதிய கதையின் அடிப்படையிலாக எடுக்கப்பட்டதாம் இது. இதுல வந்து ஒரு அப்பாவும், பொண்ணும். அ அந்த மகளுக்கு எல்லாமே அப்பா தான், அம்மா கிடையாது. அந்த பொண்ணு வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒப்பற்ற சாதனை படைக்க ஓடுபவள். அப்போ வந்து அந்த பந்தயத்துல ஓடணும் அப்படின்னும்பொழுது, அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா, அப்பாவுக்கு பொண்ண பிடிக்கும். அதனால எல்லாத்துக்குமே உடன் இருப்பார். கூடவே ஓடுவாரு, உடை எடுத்து தருவாரு, சாப்பிட உதவி பண்ணுவாரு, அவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டு செய்வாரு. "நீ தாம்மா சாம்பியன்" அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனா உற்சாகப்படுத்துவாரு. எல்லாமே செஞ்சுட்டே இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு பார்வை மங்கி விட்டது. எதுவுமே தெரியல. கண்ணே தெரியல. பார்வை பறி போயிடுச்சு. ஆனால் அவள் தந்தையின் ஆதரவு அவளுக்கு திடீர்னு இல்லாம போயிடுச்சு. பற்பசைய தப்பாக பிதுக்குறா. அது வந்து குளியலறையில கண்ணாடி குவளை போம்போது விழுந்து நொறுங்கி விடுகிறது. அவ தனியா அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு போலான்னா கூட தனியா ஓடிட்டு இருக்கா. அவளுக்கு யாருமே இல்ல. ஒரு மிதிவண்டி மோத வருகிறது. எப்படியோ தப்பிச்சிடுறா. அப்போ வந்து வீட்டுக்கு வந்து அவள யாரோ ஒருத்தர் கூட்டு போறாங்க. செட்டில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவ தனி அறையில சத்தம் போட்டு அழுறா. "தந்தையே! என்னை ஏன் கைவிட்டீர்கள்? இப்பொழுது தானே நீங்கள் எனக்கு தேவை" அப்படின்னு கதறுகிறாள். மறுநாள் காலை அவ ஓடும்பொழுது முகடு ஒன்றில் விழுவதற்கு இருக்கிறா. அப்போ ஒரு கரம், அவங்க அப்பாவோட கரம் அவளை அணைத்து மீ மீட்கிறது. "இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க தந்தையே?" அப்படின்னு கேட்கிறா. அழுதுன்னே கேட்கிறா. பேசாமலேயே அவர் உடன் இருந்ததை அவளுக்கு சொல்கிறார். பாரும்மா, எல்லாமே அது வந்து காட்சியா காட்டுறாங்க நம்மளுக்கு. எல்லாத்துலயுமே அவரு தான் வந்து குளியலறை சுத்தம் செய்றாரு. மிதிவண்டி மோதாம இருக்க மோதும் வரும்பொழுது தடுக்குறாரு. மருத்துவர்கிட்ட போய் எப்படியாவது பார்வை வரணும் அப்படின்னு கெஞ்சி கதறி மீட்க வலியுறுத்துகிறாரு. தந்தை தன் அருகிலேயே இருந்து சுயமாக இயங்க பழக்கப்படுத்தியது புரிந்தது. அப்படின்றதோட அந்த படம் முடியுது. இதுல வந்து இன்னொன்னு அழகா சொல்றாரு. கைவிடப்பட்டவள் அப்படின்றது அப்பா கைவிட்டுட்டாரேன்னு நெனைக்கிறது ஒண்ணு. கடவுளே எங்கே இருக்கிறாய்? அப்படின்றது இதனுடைய அந்த கதைய தான் எடுத்திருக்காங்க. இறைமை எப்பொழுதும் நம்ம அருகிலேயே இருக்கிறது. நம்மால் சமாளிக்க முடியாத நேரங்களில் அது நமக்கு கை கொடுக்கிறது. அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு தத்துவத்தை கடவுள் எங்கேயுமே போல. நமக்கு நம்ம எப்படி நம்ம சுயமா செயல்படுறோமா அப்படின்னு கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. நம்மால எப்படி முடியல அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி யாரோட உதவியை கேட்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் யார் மூலமாகவும் வருவார். இதுதான் வந்து
இந்த கதையோட மிக மிக முக்கியமான ஒரு படம் வந்து நேரம் அப்படின்ற ஒரு ஆங்கில குறும்படம். ஒரு பொறுமையற்ற இளம் தாய் தன்னுடைய மகனுடன் மகிழ்ச்சியா நேரத்தை கழிக்க கற்றுக்கொள்கிறாள். அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். ஆனா அதுக்கு முன்னாடி அவ எப்படி கத்துக்கிறான்றதுதான். கிரேஸ்ன்றவங்க ஒரு இளம் தாய். பரபரப்பான வாழ்க்கை சூழல். அவங்களுக்கு கொஞ்சம் தான் நேரம் இருக்குது. அவங்க வந்து வேலைக்கு போனா தான் முடியும். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அந்த குட்டி பையன் நெறைய எதிர்பார்க்குறான். அவன் வந்து அது வந்து இவளுக்கு ரொம்ப பொறுமைய இழக்க வைக்குது. விடியும்போது குட்டி குழந்தைய தூக்கிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவன் படுக்கையில கதை சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறான். இதெல்லாம் பண்ணணும்னு நெனைக்கும் பொழுது, அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அவங்களுடைய வேலை அப்படி. அந்த குழந்தை மகன் விரைவாக வளர்ந்தா போதும். தன்னுடைய பொறுப்புகள்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து மகன் கையை பிடித்துக் கொள்ள வற்புறுத்தும் பொழுது, "நீயே நடந்து செல்ல மாட்டாயா?" அப்படின்னு கோபமா கேட்கறாங்க. பக்கத்து அறையில இருக்க அம்மா கிட்ட போயி, "இவன் சீக்கிரம் வளர்ந்துற மாட்டானா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதும்மா" அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க அம்மா சொல்றாங்க, "நானுமே ஒரு காலத்தில் நீ குழந்தையாக இருக்கும்போது அப்படிதான் நெனச்சேன். உனக்கு நீ சைக்கிள் ஓட்டணும்னு நெனைக்கும்போது, உனக்காக சைக்கிள் வாங்கி குடுத்து உன் கூடவே ஓடி வரும்போதெல்லாம், ஐயோ! இந்த பொண்ணு சீக்கிரமா வளர்ந்துராதா? அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் உன வேக வேகமா நீ வளர்ந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா, நீ வேகமா வளர்ந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கும்போது, ஐயோ! இந்த நாள் பொறுமையா போகாதா? இப்ப நான் இந்த ம நம் மல மகள் நம்முடவே இருக்க மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு வருத்தம் ஏற்பட்டது. இன்னைக்கு வரலும் எனக்கு அந்த வருத்தம் இருக்கிறது. நீயும் என்னைப் போல் கிடைக்கும் நேரத்தை இழந்துவிட்டு, பின்னர் இந்த நேரம் கிடைக்காதா? அப்படின்னு ஏங்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு கிரேஸ்க்கு தெரிஞ்சது. நிச்சயமாக இந்த நேரத்தில் நம்முடைய மகனுக்கு மகனோட நேரத்தை நம்ம செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்றது தான் அந்த கதை. நிச்சயமாக இதுல இவரு கடைசியா ஒண்ணு முடிக்கிறாரு. "கடிகாரத்தை கல்யாணம் செய்து கொண்டு, கடுகடுக்க காலத்தை கழிப்பவர்கள் தான் நாம்" அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக நாம் எப்பொழுது எதை செய்ய வேண்டுமோ இது எப்பொழுதுமே எனக்கு பிடித்த ஒரு வாசகம். நேற்ற சிந்தனை இருக்கக்கூடாது. நாளைய பற்றி கவலை இருக்கக்கூடாது. இன்று இந்த நிமிடம் மட்டுமே சாஸ்வதம். அதை மட்டுமே நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அந்தந்த நிமிஷத்த நாம ரொம்ப சந்தோஷமா, நம்ம எப்படி சந்தோஷமா, மகிழ்ச்சியா கழிக்க நெனைச்சோம்னாலே போதும். வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். நாம எப்பொழுதுமே பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, "ஐயோ! நேத்து இப்படி நடந்துச்சே, நேத்து இவங்க இப்படி திட்டிட்டாங்களே, நேத்து வந்து நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே." அது எரேசர் வச்சு அழிக்க முடியாதுல்ல. முடிஞ்சிருச்சுல்ல. சரி நாளைக்கு என்ன ஆகுமோ? நாளைக்கு வந்து நம்மளுக்கு இத பணம் வராம போயிருமோ? நாளைக்கு இந்த கடன் வாங்கிட்டோம்னா எப்படி? அந்த மாதிரியான நாளைய பற்றிய ஒரு பயமும், நேற்றைய பற்றிய ஒரு வருத்தமும் மனதில் இருந்தால், இந்த நிமிஷம், இந்த நிமிஷத்தோட மகிழ்ச்சிய நம்மளால எப்படி நம்ம வந்து அனுபவிக்க முடியும்? கரெக்ட் தானே? எப்பொழுதுமே நாம் அந்தந்த நிமிஷத்தில் வாழ பழகிக்கொள்ள இந்த நிமிஷத்த கரெக்ட். இந்த நிமிஷம் நம்ம என்ன பண்றோமோ, அதை இன்வால்வ்மென்ட்டோட செஞ்சோம்னாலே, நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள நம்மால எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது தான், இந்த கதையோட ஒரு மிகப்பெரிய தாட்டா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து, "விண்ணுக்கு ஒரு கடிதம்" அப்படின்னு ஒரு ஒரு கதை. முகமது ஹாசன் அப்படின்ற ஹஜ்மாண்டி இயக்கிய ஒரு ஈரானிய குறும்படம் இது. மஹ்தி என்ற பாலகன் அவன் வந்து ஒரு அவங்க அப்பா தீயணைப்பு வீரரா இருந்தாரு. அவரு ஒரு தீயணைக்கும் பொழுது, ஒரு வீட்ல தீயணைப்புக்காக போயிருக்கும் பொழுது, ஒரு சிறுமியை காப்பாற்ற போயி அவரு இறந்து விடுகிறார். இந்த பாலகன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். அவர் இறந்த பிறகு அவரு க மேலிருந்து இத பாப்பாரு, அவரு பதில் குடுப்பாருன்னு நெனச்சு ஒரு கடிதம் எழுதி, அதை காற்று நிரம்பிய ஒரு பலூன்ல அத கட்டி 2 பலூன பறக்க விடுறான். அது தூரத்தில் எங்கோ ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிற ஒருத்தர் கையில கிடைக்குது. அவரு அதை பிரித்து படித்து பார்க்கிறாரு. அதுல அந்த பாலகன் எழுதியிருக்கான். "அப்பா, நான் உங்களை ரொம்பவே இப்பொழுது நான் இழந்து விட்டேன். உங்கள் நினைவாகவே இருக்கிறது. ஆனால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நான் என்னுடைய ஷூவை நானே கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்டேன். என்னுடைய வேலைகளை நானே செய்ய கற்றுக்கொண்டேன். நான் ரொம்ப நல்லவனாயிட்டேன். என்னுடைய பேரண்ட் மீட்டிங்ல நீங்க வராதது மட்டும் தான் எனக்கு வருத்தம். எல்லா பெற்றோரும் வந்தாங்க. நீங்க வரல அப்படின்ற வருத்தம் எனக்கு இருந்தது. இருந்தபோதிலும் நீங்கள் காப்பாற்றிய சிறுமியும், அவளுடைய அப்பாவும் நம் வீட்டுக்கு வந்து பூச்செண்டுலாம் குடுத்துட்டு போனாங்க" என்று எழுதியிருந்தான். அதை படித்த அவருடைய கண்கள் கசிந்தது, நீர் வழிந்தது.
அவரு உடனே அதுக்கு அடுத்த சீனு இந்த பையனுடைய வீட்ல ஒரு கடிதம் வந்ததா காட்டுறாங்க. அந்த கடிதத்தை அந்த பாலகன் பிரிச்சு எடுத்து படிக்கிறான். அதுல எழுதியிருக்காங்க, மகனே உன்னுடைய கடிதம் கிடைத்தது. ஆனால் விண்ணுலகத்திற்கு ஒரே ஒரு கடிதம் மட்டுமே வரும். அதற்கு பிறகு எந்த கடிதமும் வராது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள் மகனே, நான் எல்லா நேரமும் உன்னுடன் தான் இருந்தேன். உன்னுடைய பெற்றோர் மீட்டிங்லயும் நான் உன்னுடன் இருந்தேன். உனக்கு தெரியாமலே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எப்பொழுதும் நான் உன்னுடன் இருப்பேன். இதற்கு மேல் நீ எந்த கடிதமும் எழுத வேண்டாம். உன்னுடன் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு எழுதியிருந்தாராம். அது அவனுக்கு தெளிவை குடுத்தது. நிச்சயமாக அ எல்லாருடைய ஒரு வெற்றிக்கு பின்னாலும் ஏதோ ஒரு இழப்பு இருந்து கொண்டிருக்கும். அதுவும் இந்த மாதிரியான பாதுகாப்பு துறை, அந்த மாதிரியான துறைகளில் பணிபுரிபவர்கள் வந்து நெறைய இழப்புகளை அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க தியாக அதாவது இந்த ராணுவ படை வீரர்கள், எல்லைப்படை வீரர்கள், ராணுவ வீரர்கள் அவங்கலாம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு அவர்கள் குடும்பமும், அந்த நபரும் தியாகம் செய்கிறார்கள். யாருக்காக? நாட்டுக்காகவும், நாட்டு மக்களுக்காகவும், நமக்காகவும். இவர்களை எல்லாம் நாம் போற்றி பாராட்ட வேண்டும் என்பது அட்லீஸ்ட் நமக்கு அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் அதை உருவாக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரே ஒரு கதையோட முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா 7:52 ஆயிடுச்சு. தந்தை மகளினுடைய கதை தான் இது. ஒரு ஆங்கில குறும்படம். ஆ தந்தை வந்து ரொம்ப அறிவாளி. மகன் வந்து ரொம்ப மந்தம். தூங்கியும், ஊர் சுத்தியும் பொழுது கழிக்கிறான். அ வி ரொம்ப சோம்பேறி அவன். ஒரு நாள் அவருக்கு வயசாயிடுச்சு. வயசாகும்போது நெனச்சாரு, இப்படியே நம்ம பையன் இருந்தா எப்படி அவனுக்கு பாதுகாப்புன்னு நெனைக்கிறாரு. அதனால அந்த மகனை அழைக்கிறார். "மகனே, நீ வாழ்வினுடைய உண்மையான நோக்கத்தை அறிய வேண்டும். அது மட்டும் தெரிந்து விட்டால் போதும். நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை குடுக்குறாரு. 4 பருவத்திற்கான உடைகள் அதுல இருக்குது. கொஞ்சம் தானியங்கள், பணம், ஒரு வரைபடம். அதெல்லாம் குடுக்குறாரு. "நீ ஒரு புதையலை பிடிக்க வேண்டும். அது எங்கே மறைந்திருக்கிறது என இந்த வரைபடத்தில் தந்துள்ளேன். சென்று வா, வென்று வா" அப்படின்னு சொல்றாரு. மகன் வந்து அ வ சரி போறான். அவன் அத எடுத்துட்டு போறான். அப்போ வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறான். அப்போ நெறைய வழியில மக்கள்லாம் சந்திக்கிறான். அவர்கள் கிட்ட வந்து எப்படி பழகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். ஆனா அவனுக்கு அவ்வளவா தெரியல. அப்படியே போயிட்டே இருக்கிறான். போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பல மலைகள், ஆறுகள் எல்லாத்தையும் கடந்து போறான். சமவெளிகள் எல்லாத்தையும் கடந்து போறான். அதுக்கப்புறம் ஒரு மரத்தடி அவன் அந்த படத்துல வரைபடத்துல இருந்த ஒரு மரத்த கண்டுபிடிச்சான். அது கீழ போய் தோண்டி தோண்டி பார்க்குறான். எந்த புதையலுமே கிடைக்கல. அவன் வெறுப்பாயிட்டு பாத்தியா, நம்ம அப்பா ஏன் இந்த மாரி புதையலே இல்லாத ஒரு மரத்தை நம்மகிட்ட குடுத்தாரு அப்படின்னு நெனச்சு, வருத்தப்பட்டு திரும்பி வரான். திரும்பி வரும்போது அவனுக்கு ரொம்ப அளவுக்கு அவனுக்கு அனுபவம் முதிர்வாயிட்டு, போம்போது இருந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல், இப்ப வரும்போது அவனுக்கு என்னன்னா, பணம்லாம் குறைஞ்சிருச்சு, உடை குறைஞ்சிருச்சுன்ற தானியங்கள்லாம் குறைஞ்சிருச்சு. அவன் வந்து உழைச்சா தான் எல்லாமே கிடைக்குன்ற மாரி ஆயிடுச்சு. அந்த வகையில் அவன் வரும்பொழுது உழைத்து, அவன் வந்து எல்லாருக்கும் உதவியும் செய்துவிட்டு, அடுத்தவர்கள் கிட்ட பணிவாக பேசி, வாழ்க்கையோட எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு வீட்டுக்கு வரான். வந்துவிட்டு அவங்க அப்பா கிட்ட ஏன் புதையல் இல்லன்னு கேட்கல. ஏன்னா, அவனுக்கு அதை விட எப்படி வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய புதையல் கிடைத்ததாக நினைத்துக் கொண்டு வந்தான். வந்தவுடனே அவர் சொல்றாரு அவங்க அப்பா, "மகனே, வாழ்வில் இலக்கோடு நீ இருக்க வேண்டும். இலக்கை அதிகமாக ஆராதித்தால் வாழ்வின் உண்மையான பொக்கிஷங்களை ஆ இலக்கோடு நீ இருக்க வேண்டும். ஆனா, அத ரொம்ப ஆராதித்தினா, அது முக்கியமான பொக்கிஷங்கள்லாம் இழந்து விடுவாய். அனுபவத்தை தவிர வாழ்க்கையில் எந்த இலக்கும் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் மட்டும் தான். அது மட்டும் தான் நமக்கு நெறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நம்ப நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் இலக்கை நோக்கி, ஆமா நான் சம்பாரிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நோக்கி ஓடும் அவசரத்தில் மகிழ்ச்சியை இழந்துவிட்டு புலம்புவோர் பலர். நாம் உட்பட. நிச்சயமாக நாம் இதை பற்றி சற்றே சிந்திக்க வேண்டும். நம்முடைய இலக்கு எதுவாக இருந்தாலும், அந்த இலக்கு நம்முடைய மகிழ்ச்சியை பாதிக்காத அளவில் போதும் என்ற மனத்தோடு தேவையானதை நாம் பெற்றுக்கொண்டு வருங்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல், இழந்த காலத்தை பற்றிய வருத்தம் இல்லாமல், நாம் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நெறைய கதைகள் இந்த புத்தகத்தில் அவர் கதை மட்டுமல்ல, ரசித்தது, படித்தது, பார்த்தது, சிந்தித்தது என்று எழுதியுள்ளார். நிச்சயமாக வாய்ப்பிருப்பவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும், பயனுற வேண்டும். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த அறிவே ஆற்றல் விருதுகள் அமைப்பிற்கு நான் நன்றியை தெரிவிப்பதில் வகையில் இந்த ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை என்னை பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொண்டு, இது போன்ற இந்த புத்தகத்தை இன்னுமே நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதில் அவர் சிந்தித்ததும், படித்ததையும்
படித்ததும் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்ப நான் பார்த்தது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அது கூட ஏன்னா ஒரு அதிகபட்சமா ஒரு 10 கதை சொல்லியிருப்பேன். ஆனால் 50 கதைகள்ல 10 கதை போனா 40 கதை இருக்கு. படிக்கலாம். நாம் எல்லோருமே படிக்கலாம். படிப்பது என்பது நம்முடைய விசால பார்வையை நமக்கு கண்டிப்பாக தரும். நம்முடைய அறிவை விருத்தி செய்யும். நம்முடைய எண்ணத்தை முதிர்ச்சி அடையச் செய்யும். அந்த வகையில் இந்த நல்வாய்ப்பை அளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.